அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் உங்கள் இன்ஸ்டியூட்டோட சிலபஸ் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. சாம்பிள்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸோட கார்மெண்ட். இந்த சாம்பிள்ஸ் முடிஞ்சோடனே அப்படியே கிட்ஸ் கார்மெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. கிட்ஸ் கார்மெண்ட் போனோடனே அடல்ட் போகணும். அடல்ட் போனதுக்கப்புறம் ப்ளவுஸு ஓகே. அதுக்கப்புறமா ஆரி ஒர்க்கு அண்ட் மிஷின் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, இல்லஸ்ட்ரேஷன், ஃப்ளவர் மேக்கிங் மொத்தம் 9 வந்து 9 வந்து எங்களோட இது சிலபஸில் சேருது ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தனியாக மென்ஸோட கார்மெண்ட் இருக்குது. அதை நம்ம தனியாக ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம ஃபீஸ் கட்டி, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மென்ஸ் கார்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா. அதனால் நம்மளோட சாய்ஸு, அதனால அதுக்கு மட்டும் தனியாக ஃபீஸு, ரொம்ப பெரிய ஃபீஸ்லாம் கிடையாது, கம்மியான ஃபீஸு தான் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்து சாம்பிள்ஸோட ஆல்பம் பார்க்கவே இல்லை சொன்னீங்க. பார்க்கலாமா ஆல்பம் எப்படின்னு? ஓப்பன் பண்ணிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு பேஜில் இந்த மாதிரி நம்மளோட விருப்பம் ஏதாவது எழுதிக்கலாம் ஓகே. சாம்பிள்ஸு, அதுக்கப்புறமா நான் என்னோட சோஃபியா டிசைனர், வி கிரியேட் நியூ ஸ்டைல் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன் ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து டோரின் ஒரு டிசைனை இடையில தான் சொல்லி கொடுப்பாங்க. நான் வந்து அழகாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் அழகாக்கணுக்காக நான் அதை கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் மொத்தம் 8 இருக்குது. அதில் 1 இது வந்து ஸ்ட்ரைட்டாக தைக்கிறதுக்கு, நம்ம கோணையாக தைக்காமல் ஒரு தையலை எப்படி கரெக்டாக போடணுமோ அது வந்து சொல்லி கொடுப்பாங்க ஓகே. மொத்தம் இத்தனை லைன்ஸ் நம்ம போடணும். எதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும்போது கோணையாக வந்திருக்கலாம், செகண்ட் தைக்கிறதுல நம்ம கரெக்ட் பண்ணணும், தேர்ட் தைக்கிறதுல கரெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறாங்க, பண்ண சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜிக்ஜாக் டிசைனை, இது வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமா, ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் ஊசி நிப்பாட்டணும். ஊசி நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் லைன் போகும்போது இப்படி துணியை டேர்ன் பண்ணி அப்புறம் இப்படி போகணும். அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் இது ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த கர்வியாக தைக்கிறது, நம்ம நெக்லாம் நிறைய வளைவு தைப்போம், நிறைய கர்வாக தைப்போம்ல, அந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் இது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இதுவும் சேம் அதே மாதிரி தான், நம்ம ஸ்கேலப் தைக்கிறது அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு ப்ராக்டிஸ் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக போடணும். இதுவும் சேம் ப்ராசஸ் தான். இப்படி நேராக நம்ம தைக்கிறோம், இந்த இடத்துல ஊசி நிப்பாட்டணும், அதுக்கப்புறம் தைக்கிறோம், ஊசி நிப்பாட்டி டேர்ன் பண்ணி இந்த மாதிரி தைக்கணும், அதோட ப்ராக்டிஸ் இது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த முக்கோணமாக தைக்கிறது எப்படின்னா, இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கரெக்டாக, இப்போ நான் இங்கே வந்து 1/4 இன்ச்சு கொடுத்துருக்கேன், இல்லை 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு லைன்லேயுமே அதே மாதிரி தான் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸு இருக்கணும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து சேம் மெத்தடு தான், நம்ம ஒரு இந்த முக்கோணம் ஒரு கார்னரை நம்ம திருப்பும் போதும் ஊசி நிப்பாட்டி திருப்பணும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஸ்கொயரும் சேம் மெத்தடு தான் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம இப்போ ஒரு முக்கோணத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் ஸ்கொயருக்கும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஓகே. அதே மாதிரி தான் நம்ம கார்னர் ஒன்றுலையும் ஸ்டாப் பண்ணி ஊசி திருப்பணும். இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரவுண்டும் சேம் தான், இது ஃபுல்லாகவே இந்த டிஸ்டன்ஸை நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணி தைக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கர்ச்சீஃபு. இந்த கர்ச்சீஃப் வந்துட்டு 1 இன்ச்சு, 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஓகே. இப்போ நான் இங்கே தைச்சிருக்கிறது 1/4 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு மடக்கி அடிக்கிறது, எப்படி மடக்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பின்டக்கு, அதாவது டக்கு பிடிக்கிறது ஓகேவா. இது வந்து ஸ்ட்ரைட் பின்டக்கு, அதாவது ஒரு பாயிண்ட் அளவுக்கு துணியை பிடிச்சி அப்படியே நம்ம தைப்போம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அடுத்து கிறிஸ் கிராஸு. இந்த நம்ம முன்னால் ஒன்று பிடிச்சோம் இல்லையா, எடுத்து காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது பார்த்தாலே தெரியுதா, இங்கே இப்படி பிடிச்சிருக்கோமா ஓகே. இது ஃபுல்லாகவே நான் அப்படி தான் இப்படி பிடிச்சிருக்கேன், கொஞ்சம் அப்படி துணி பிடிச்சி தைச்சிருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே தான், அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக தைச்சதை இப்படி கிராஸாக தைக்கிறோம் ஓகே. இப்போ இந்த பக்கம் கிராஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வருது இந்த பக்கம் கிராஸ் வரணும். அப்போ ஒரு டைமண்ட் ஷேப்பில் விழுவோம். இது நம்ம டைமண்ட் பின்டக்குன்னு சொல்லலாம், இல்லை கிறிஸ் கிராஸு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து வேவ் டக்கு. வேவ் டக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து இங்கே நான் 1/4 இன்ச்சு டக்கு ஃபஸ்ட் இது தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. 1/4 இன்ச்சில் இப்போ நம்ம அதில் வந்து 0.1 அளவுக்கு நம்ம பிடிச்சோம்ல ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம 0.1 அளவுக்கு பிடிச்சோம். அதையே நம்ம அப்படியே இங்கே 1/4 இன்ச் அளவுக்கு பிடிக்கிறோம் ஓகேவா. அதுதான் 1/4 இன்ச் டக்கு. இதே இந்த 1/4 இன்ச் டக்கை மறுபடியும் 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு அதை அப்படியே நான் ஆப்போசிட் சைடாக, அதாவது இந்த மாதிரி இப்படி கீழே பார்த்த மாதிரி
இந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு அப்படியே வேவாக கிடச்சிரும். அதை வந்து வேவ் பின்டெக். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது. செகண்ட் இது, அதாவது இந்த ஃபஸ்ட்டோட அட்வான்ஸ் இது, இந்த அது தேர்டு வந்து இது, இதோட அட்வான்ஸ் வந்து இது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அந்த 1/4 இன்ச் பிடிச்சோம்ல இந்த சைடு, அதையே வந்து 1/2 இன்ச்சாக டக்கு பிடிச்சிருக்கோம். இதையும் நம்ம அந்த மாதிரி வேவ் பின் டக்காக கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து சீம்ஸ் எப்படி பிடிக்கணும். சீம்ஸ்னால் என்ன? இப்போ நான் வந்து இது வந்து நார்மல் சீமை, என்னோட இந்த கிளாத்தும் நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அது 2ஐயும் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதை நம்ம சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது ஓகே, அது இது இன்னொன்று இதில் ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்சு சீமை. ஃப்ரெஞ்சு சீமைனா இப்போ இந்த சீமில் வந்து எனக்கு பிசுறு தெரியுதா? இந்த சீமில் எனக்கு பிசுறு தெரியுது. நான் மடக்கி அடிக்கலாம், எதுவும் பண்ணல, நான் ஓவரால் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு சீமில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தாலே எனக்கு தெரியுது டிரான்ஸ்பரண்ட்டாக, உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் நான் பிடிச்சிட்டு வெளியே வந்து ஒரு 1/2 இன்ச் பிடிக்கிறேன். அப்போது இந்த சீமுக்கு நான் 1/2 இன்ச்சு விட்டேன் அப்படின்னா, இந்த சீமுக்கு நான் 3/4 இன்ச்சஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும். அதாவது இந்த கிளாத்லேருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். அந்த 1/4 இன்ச்சை நான் இந்த பக்கம் திருப்பி ஒரு அடி அடிச்சுட்டு பின்னால் திருப்பி, இப்போ பின்னால் கூடி நான் வந்து இப்படி ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சேன்னா பிசுறு இல்லாமல் நீட்டாக எனக்கு கிடச்சிரும். ஓகேவா? அதோட கான்செப்ட் இதுதான். நெக்ஸ்ட் வந்து சைடு ஜாயிண்ட் அண்ட் லாக் ஸ்டிச்சு. நம்ம ஒவ்வொரு சைடையும் நான் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் இங்கே பேனால் மார்க் பண்ணிக்கணும். இங்கே லாக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் ஆரம்பித்து முடியும் போது ஒரு லாக் கொடுக்கணும். ஓகேவா? நம்ம வந்து ரிவர்ஸ் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட் ஃபெல் சீம். இப்போது இந்த சீம் பார்த்தோம்ல, நான் வந்து பிசுறு தெரியாமல் நம்ம மடக்கி அடிப்போம் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த சீமு தான் இது. ஓகே, இது அது வந்து இப்படி தூக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் இப்படி தூக்கிட்டு இருக்கா, இப்படி தூக்கிட்டு இருக்கு. ஆனால் அது தூக்கிட்டு இல்லாமல் அப்படியே நம்ம அப்படியே பதிச்சு அடிச்சிடுவோம். இந்த ஸ்டிச்சு நம்ம வந்து அந்த கைலி மூட்டுறதுக்கு, அப்புறம் ஜென்ஸோட ஷர்ட்டெல்லாம் தைச்சோன்னா பேக் சைடும் பிசுறு இருக்காது, ஃப்ரண்ட் சைடும் பிசுறு இருக்காது. அந்த இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ஃபெல் சீம். இது வந்து நம்ம அந்த பாவடை நம்ம நாடா கோர்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளாட் ஃபெல் சீமு யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சைடு ஸ்லிட்டு நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு சுடிதாருக்கு சைடு ஸ்லிட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லீவ், ஒரு 3/4 ஸ்லீவோ இல்லை ஃபுல் ஸ்லீவோ வச்சோம்னா அந்த ஸ்லீவுக்கு முடிகிற இடத்துல நம்ம ஸ்லிட்டு கொடுப்போம். ஓகே, நமக்கு கொஞ்சம் கை கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஸ்லிட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பேண்ட்டு, அப்புறம் 3/4 பேண்ட்டெல்லாம் தைச்சோன்னா அதுக்கு நம்ம ஸ்லிட்டு கொடுத்து டிசைன் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்லிட்டு யூஸ் ஆகும். ஓகேவா? இது எல்லாம் தான் சாம்பிள் கிளாஸில் நமக்கு சொல்லி தராங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்டாண்ட் பைப்பிங் அண்ட் ஷோ பைப்பிங். இது நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன், சேனலில் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் பைப்பிங்கும் ஷோ பைப்பிங்கும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸ்டாண்ட் பைப்பிங், ஷோ பைப்பிங் அண்ட் ஃபேஸிங் பைப்பிங். ஓகே, இது எல்லாமே என்னோடய ட்ரெஸ்ஸில் நான் யூஸ் பண்ணிக்க நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இது ஒரு கவுனு, இந்த கவுனில் நான் இங்கே வந்து ஸ்டாண்ட் பைப்பிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி ஃபேஸிங் பைப்பிங் அப்படிங்கிறது இந்த பக்கம் நான் பீஸ் வச்சு இப்படி ஃபுல்லாகவே அடிச்சு திருப்பிடுவேன். ஓகேவா? அதுதான். ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 3 வகையான பைப்பிங் நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்களா? நெக்ஸ்ட் வந்து பாவடை. இப்போ நார்மல் ஃப்ளீட்டு, ஒரு ஸ்கர்ட்டுக்கு ஃப்ளீட் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கர்ட் வந்து இது சும்மா 1 இன்ச் ஃப்ளீட்டு, நார்மல் ஃப்ளீட் எல்லாமே நம்ம 1 இன்ச் ஃப்ளீட் தான் எடுப்போம். ஓகே, 2 இன்ச்சஸ்லேயும் எடுப்போம், நம்மளோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் வந்து இன்வெர்டட் நார்மலுங்கிறது இங்கே வந்து இந்த ஹிப்போ ஏரியாவில் நமக்கு இந்த மாதிரி தையல் வரும். இப்போ நார்மலில் இங்கே தையல் வரல, இங்கே வரைக்குமே உங்களுக்கு இப்படி நல்லா விரிஞ்சு கொடுக்கும். பட் இன்வெர்டடில் அப்படி கிடையாது, இந்த மாதிரி இங்கே தான் விரிஞ்சு கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நைஃப் ஃப்ளீட்டு. நார்மல் ஃப்ளீட்டுக்கும் நைஃப் ஃப்ளீட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நார்மல் ஃப்ளீட்டுக்கு உங்களுக்கு 3 மடங்கு, அதாவது உங்களோட இடுப்பு சைஸை விட, இப்போ எனக்கு 36 என்னோட இடுப்பு சைஸ்னா அதை நான் வந்து 3ஆல் இன்ட்டு பண்ணால் போதும். அது கூட ஒரு 2 36 நான் சேர்த்துக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு 2 36 நான் சேர்த்துக்கணும். அப்போ 3 36 இன்ச்சஸ் எனக்கு தேவை. ஓகே,
ஆனால் நைஃப் ஃப்ளீட்டில் வந்து அதே 36 எனக்கு 6 மடங்காக நான் எடுக்கணும். எனக்கு 6/36 வேணும். அதுதான் நைஃப் ஃப்ளீட்டுக்கும் நார்மல் ஃப்ளீட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே நைஃப் ஃப்ளீட்டு இன்வெர்ட்டட் நைஃப் ஃப்ளீட்டு. இன்வெர்ட்டட் அதே இந்த நார்மலுக்கு சொன்ன மாதிரி தான். இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விரிஞ்சு கொடுக்கும். கரெக்டாக உங்கள் இடுப்புக்கிட்ட கொஞ்சம் ஃபிட்டாக ஷேப்பாக பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதான் இது நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த விவி ஸ்டிச்சஸ்லாம் பழகணும்ல, அதெல்லாம் இதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஃப்ளீட்டு. இது நார்மல் பாக்ஸ் ஃப்ளீட்டு. ஓகே, பாக்ஸ் ஃப்ளீட்லாம் எப்படி எடுக்கணும்னே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ஃப்ளீட்டு. ஓகேவா? அதே மாதிரி தான் இன்வெர்ட்டட் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு மேலே ஹிப் கிட்ட ஃபிட்டாக வரும். இப்போ இதுக்கு எப்படி பண்ணணும்னா, இப்போ இங்கே இப்படி பா வந்திருக்கா, சாரி இப்படி ஸ்ட்ரைட்டாக தையல் வந்து இங்கே பா வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ளீட் எடுத்துருப்போம், அந்த தையல் மேலே இப்படி வந்துடணும். வந்துட்டு இங்கேருந்து இப்படியே வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகும்போது, அதாவது இங்கேருந்து இப்படியே தையல் இப்படி வந்து அடுத்த ஃப்ளீட்டுக்கு போகும்போது இப்படி வந்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்படி வந்து அடுத்த ஃப்ளீட்டுக்கு போகும்போது இப்படி வந்துடணும். ஓகேவா? இது இன்வெர்ட்டட் நைஃப் ஃப்ளீட்டு, சாரி பாக்ஸ் ஃப்ளீட்டு. நெக்ஸ்ட்டு மிஷின் கேதர். ஹேண்ட் கேதர் நான் பண்ணாமல் விட்ருக்கேன், அது பண்ணி நான் அட்டாச் பண்ணிடுறேன். இது மிஷின் கேதரு. நான் உங்களுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிச் சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த ஸ்டிச்சு தான். இதை ஸ்ட்ரிங் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், கேதர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? இது எதுக்குன்னா, நம்ம குழந்தைங்களோட கவுன்லாம் தைக்கிறோம் அப்படின்னா அதில் கேதர் பண்ணி கேதரிங் ஃப்ராக்கு, கேதரிங் அண்ட் ஸ்கர்ட்டு அப்படிலாம் வரும். அது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பேனல் வந்து எப்படின்னா, இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம பெரிய கிளாஸ் வரும்போது நெக்ஸ்ட்டு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து கலி. ஓகே, இந்த கல்லி வந்து நம்ம பேனலுக்கு இங்கேருந்தே நம்ம வேறு கலர் கொடுத்தோம்ல, எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்தோம்ல. ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது, இப்படி கீழே மட்டும் வரும். அது இங்கே ஃபிட்டாக இருக்கும், கீழே நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் கல்லி. நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்டட் சீம் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு கார்னர் நம்ம அடித்து திருப்புறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஊசி வச்சு குத்தி இழுத்துட்டு இருப்போம். உள்ளே ஊசி வச்செல்லாம் குத்தி இழுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே தைச்சிட்டு வரும்போதே இங்கே உள்ள கூடி இந்த மாதிரி ஒரு நூல் கொடுத்துட்றீங்க. நூல் கொடுத்துட்டு இழுக்கும்போது உங்களுக்கு அந்த கார்னர் அந்த நூல் பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா நம்ம அப்படி நீட்டாக இப்படி வந்துடும். இப்போ நான் அப்படி தான் இழுத்துருக்கேன், நீட்டாக வந்திருக்கா. நெக்ஸ்ட் வந்து மேட் இதெல்லாம் வந்து இந்த மேட் ஸ்டிச் நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். எதுக்குன்னா, நம்ம டோர் மேட் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நெக்குக்கு டிசைன் மேட் டிசைன் கொடுத்துக்கலாம். நான் கூட உங்களுக்கு இதில் சாம்பிள்ஸில் கூட பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன். ஓகே, இந்த மேட் டிசைனை நெக்கில் நான் கொண்டு வந்திருக்கேன், அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேலோப் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் நான் ஸ்கேலோப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி நாடா எப்படி தைக்கிறது, இந்த மாதிரி ரோப்லாம் தைச்சிருக்கோம்ல, இந்த ரோப் எப்படி தைக்கிறது, இந்த டாசல்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, ஜிக்ஜாக்கும் சேம் மெத்தடு தான். நம்ம வந்து ஸ்லீவ்ஸுக்கு இல்லை எதுக்குனாலும் இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைப்புன்னு ஒரு ஸ்டிச் சொல்லி கொடுப்பாங்க. ஸ்ட்ரைப் எதுக்குன்னா, ஸ்ட்ரைப் வந்து இப்போது இந்த கலர் தனியாக இந்த கலர் தனியான்னு இந்த கலர் தனியாக இந்த கலர் தனியான்னு லென்த்தாக நம்ம கிளாத் எடுத்துக்கணும். அதாவது 1 இன்ச்சில் வேணுமா இல்லை 2 இன்ச்சில் வேணுமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் இதோட சைஸு. ஓகேவா? இப்போ எனக்கு வெளியே 1 இன்ச்சு தெரியணும் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போகும். இப்படி மேலே வச்சு நம்ம தைப்போம், இந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். ஓகேவா? ஓகே, இது வந்து நிறைய நெக் டிசைன் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ்ஸு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குமே எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்கோட மாடல். நெக்கு எல்லாமே நமக்கு ரவுண்ட் நெக்கு. கேன்வாஸ் எப்படி வைக்கணும், கேன்வாஸ் அதான் வித் கேன்வாஸு. இப்போ வந்து இது ரவுண்ட் நெக்கு, இது பா நெக்கு அண்டு வி நெக்கு, அதுக்கப்புறமா டைமண்ட், இது ஸ்வீட் ஹார்ட்டு நான் வந்து ஒட்டி எழுதாமல் விட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லீஃப் நெக்கு, அதுக்கடுத்து ஃப்ரண்ட் பேட்ச்சு. அது பேட்ச் தெரியும்ல, நம்ம பேக் சைடு கேன்வாஸ் வச்சு அடித்து ஃப்ரண்ட்டில் அடித்து திருப்புவோம். ஃப்ரண்ட் பேட்ச்சு வேறு கலர் கொடுக்குறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு மேட் ஒர்க் சொன்னேன்ல, இங்கே மேட் சொன்னேன்ல, அந்த மேட்டை தான் இங்கே இருக்குது.
இந்த மேட் ஒர்க் தான் இந்த நெக்கில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு ஸ்வீட் ஹாட் நெக் கொடுத்து அதில் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் இன்சைட் பேட்ச் ஒர்க்கு. ஓகேவா? நம்ம மேட் ஒர்க் இல்லாமல் வேறு என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து மேட் ஒர்க்கை சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் பேண்ட்டோட பேக்கெட்டு, அதுக்கப்புறமா நிறைய பேக்கெட்லேயே 2-3 டைப் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஆல்பமில் நான் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, இது பேக்கெட் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. பேக்கெட் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிப் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஜிப்பு வித் லைனிங்கு, வித்தவுட் லைனிங். இது வித்தவுட் லைனிங் ஜிப்பு. அதுக்கப்புறமா கேன்வாஸ் வித் ஜிப்பு. கேன்வாஸ் நெக்கில் வச்சு இங்கே ஜிப்பு வரைக்குமே கேன்வாஸ் கொடுத்து எப்படி ஜிப் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வித் லைனிங் ஜிப்பு. ஓகே, கேன்வாஸ் இல்லாமல் நம்ம லைனிங் கொடுக்குறோம். இப்போ நெக்குமே நான் அடிச்சு திருப்புறேன். இங்கே நான் லைனிங் கொடுத்து எப்படி நான் ஜிப் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருவாங்க. ஃப்ளவர் ரோலு ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ளவர் ரோல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ளவர் ரோல் வந்து நான் உங்களுக்கு இந்த 1 2 இந்த சொல்லி கொடுத்துருப்பேன், இது சொல்லி கொடுத்துருப்பேன், இதுவும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, 3 டைப் ஆஃப் சொல்லி கொடுத்துருக்கேன். இது 1 மட்டும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அது அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பவு. இப்போ குழந்தைங்க ட்ரெஸ்க்கெல்லாம் பின்னால், கவுனுக்கு பின்னால் நம்ம வைப்போம். அப்புறம் வந்து யூனிஃபார்ம்லாம் நம்ம டை கட்டுவாங்களே, அங்கெல்லாம் வைப்பாங்களே, அந்த பவு. ஓகே, நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி இப்படி க்யூட்டாக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷெர்ரிங்குங்கிறது இது நல்லா வந்து இந்த மாதிரி இப்படி இழுத்து கொடுக்கும். உள்ளே வந்து நான் எலாஸ்டிக் வச்சு தைச்சிருக்கோம். ஓகேவா? இது வந்து பாபினில் எலாஸ்டிக்கை சுற்றிட்டு தைக்கணும். இதோட எலாஸ்டிக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்த்தா தெரியுதா? ஓகே, இது ஷெர்ரிங். நெக்ஸ்ட்டு வந்து ஆரோ பேட்டர்ன். இந்த ஆரோ பேட்டர்ன் அதாவது ஸ்மாக்கிங். இந்த இதில் வந்து ஸ்மாக்கிங் சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஒரு 4-5 ஸ்மாக்கிங் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, இது ஆரோ பேட்டர்னு. இந்த ஆரோ பேட்டர்னை தான் நான் இந்த ட்ரெஸ்ஸில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கவுனில் அப்படியே ஃபுல்லாமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹனிஹோம். ஹனிஹோம் வந்து நம்ம தேனி கூடு கட்டுவோம்ல, இப்படி தானே கூடு கட்டி இதுக்குள்ளே தானே தேன் சேர்த்து வைக்கும். இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில், நெக்கில் எல்லாம் நெட் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் இது. ஓகே, இதெல்லாம் நான் டைம் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லித்தரேன். இது ஃப்ளவர் பேட்டர்னு நம்ம ஃபைலுக்குள்ளே வச்சனால அங்கங்கே அப்படியே உள்ளே போயிடுச்சு. ஓகே, இந்த ஃப்ளவர் பேட்டர்னில் நான் உங்களுக்கு ஒரு கவுன் தைச்சி வீடியோ கொடுத்துருப்பேன். ஒரு ப்ளூ கலர் கவுனு ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம தைச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஸ்மாக்கிங்கோட வெரைட்டி தான். இந்த இது ஃப்ளவர் பேட்டர்னு, லீஃப் பேட்டர்னு, அது எல்லாமே. லீஃப் பேட்டர்ன் காமிச்சேன்னா லீஃப் பேட்டர்ன் காமிக்கல. லீஃப் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வரும். இதோட பேட்டர்ன் இது தான். ஓகே, லீஃப் பேட்டர்ன் எந்த ட்ரெஸ்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா லுங்கி ட்ரெஸ்னு ஒன்று போட்டிருப்பேன். அதோட யோக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் ப்ராக்டிஸ்க்காக தான். ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, இந்த இதுக்கு அது பேர் என்ன, லுங்கிக்கு நீங்கள் இது யூஸ் பண்ண வேண்டாம், இந்த கஷ்டமான இதை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான். நம்மளுமே இப்போ பிகினர் தானே, இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன, நம்ம ப்ராக்டிஸ்க்காக தான் நான் வந்து அதை பண்ணியிருந்தேன். அப்போ நான் ஒரு நார்மல் ஒரு ட்ரெஸ்ஸில் நான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணேன்னா தான் என்னால் நல்லா இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு பர்ஃபெக்டாக வரும், மிஸ்டேக் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக தான் சிஸ்டர் நான் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது போன் பேட்டர்னோட பேட்டர்ன் இது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்டிக் ஸ்மோக்கிங். ஓகே, இது இன்னும் நான் ட்ரை பண்ணவே இல்லை. அன்றைக்கி கிளாஸை சொல்லி கொடுத்தப்போ பண்ணதோட தான். ஏதாவது ஒரு ட்ரெஸ்க்கு ட்ரை பண்ணணும் இதை, இல்லைன்னா மறந்து போயிடும். ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டாசல்ஸு. இது வந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க. இதில் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கிறது மட்டும் இந்த A4 ஷீட்டில் எவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, அதுக்கப்புறமா ப்ளவுஸ்க்கு எப்படி எய்மிங் பண்ணுறது, ஹூக் பட்டி ஐப்பட்டி எப்படி தைக்கணும்,
அதே மாதிரி ஹூக் எப்படி வைக்கணும், ஐப்பட்டி எப்படி தைக்கணும், அதே மாதிரி கையில் நம்ம ஐ கட்டுவோம்ல அதை எப்படி பண்ணணும், அப்புறம் வேறு என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஹிப் பெல்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டன் வச்சு காஜா வைக்கிறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட்லேயே 2-3 வெரைட்டி சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா நான் அன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்தேன்ல, பேக் எலாஸ்டிக்கு ஃப்ரண்ட்டில் கேன்வாஸ்ன்னு சொல்லி ஒரு ஹிப் பெல்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அது எல்லாமே இந்த மாதிரி இதெல்லாம் நுணுக்கங்கள் தானே, இதெல்லாம் தெரிஞ்சால் தானே ஒரு ட்ரெஸ்ஸை முழுமையாக அழகாக முடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சாம்பிள்ஸோட ஃபைல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ நமக்கு கிட்ஸோட கார்மெண்ட் முடிஞ்சிருக்குல்ல, இப்போ இதோட ஃபைல் நம்ம பண்ணணும். இதோட ஃபைல் இன்னும் நான் நிறைய முடிக்கல. எல்லாமே எனக்கு இப்போ நான் பண்ணியிருக்கேன், ஆனால் அவ்வளோ க்யூட்டாக இல்லை. எனக்கு எப்போவுமே என்னோடய ஃபைலில் க்யூட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். நான் இப்போ இதுவரைக்கும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆனால் அது எல்லாமே நம்ம அவசரமாக பண்ணது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபைல் முடிச்சாகணும் அந்த மாதிரி அவசரமாக பண்ணது. பட் எனக்கு அது பிடிக்கல. இப்போ டைம் இருக்குல்ல, அழகழகாக அந்த மாதிரி இது எனக்கு இன்னும் க்யூட்டாக வேணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, இது ஏலியன் ஃப்ராகு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்த குட்டி பட்டுப்பாவடை ப்ளவுஸ் இருக்குல்ல, அது பாவடையில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா இந்த ஃப்ளீட்டை வந்து குட்டி குட்டியாக எடுத்துருக்கணும். நான் வந்து நம்ம நார்மலாக தப்போல 1 இன்ச் கொடுத்தாது போல் அந்த மாதிரி தைச்சிட்டேன். அதனால் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஃபைல் க்யூட்டாக இருந்தால் தானே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, பின்னால் என்னோட ஜென்ரேஷன் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அது பார்க்கும்போது என் அம்மா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, என் பாட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிலாம் ஹாப்பியாக இருப்பாங்கள்ல, அதுக்காக தான். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.